சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்தியாவே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கக்கூடிய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு சிவா 77 மீடியா நேயர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நீண்ட நெடுங்காலம் நல்ல உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து இந்த மக்களுக்கும் இந்த அடுத்த தலைமுறைக்கும் அவர் பாடாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். 1962 ஆகஸ்ட் 17 அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் அங்கனூருங்கிற ஒரு சிறிய கிராமம். பெரியம்மாள் ராமசாமி என்கிற தொல்காப்பியர் அவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். அவருக்கு ஒரு சகோதரி, 2 சகோதரர்கள், மொத்தம் 4 பேர். அவருடைய சகோதரி அக்கா பானுமதி என்கிற வான்மதி, அவங்க இறந்துட்டாங்க. 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில அவர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற, உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா 8 மைல் தூரம் நடந்து போகணும். ஆரம்ப கல்வி அங்கனூர் கிராமத்தில் திட்டக்குடியில் படிச்சுட்டு உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி இதையெல்லாம் முடிச்சுட்டு சென்னை பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இளங்கலை வேதியியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிமினாலஜி முதுகலை பட்டம் சென்னை சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிச்சிருக்காரு. இத்தனையும் படித்து அவருக்கு தடவியல் நிபுணராக உதவியாளராக பணி கிடைக்குது, மத்திய அரசு பணி. ஆனாலும் அந்த சிறு வயதிலிருந்து அவருடைய இளமை காலம் இது எல்லாமே எதையோ நோக்கி அவருடைய சிந்தனையும் எண்ணமும் போயிட்டே இருந்திருக்கு. எத்தனையோ தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த அல்லது மக்களால் நேசிக்கக்கூடிய பிரபலமான தலைவர்கள்ட்ட கட்சி பணி செஞ்சுட்டு இருந்துட்டு அப்படியே அடுத்த கட்ட தலைவர்களாக வருவாங்க. சில பேர் மக்களிடமிருந்து இருந்து உருவாகுவாங்க. அந்த மக்களிடமிருந்து உருவான தலைவர் தான் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஒரு சாதாரண 10க்கு 10 அடி குடிசை, களிமண் சுவர், கரும்பு சோபை தான் கூரை. இந்த நிலையில பிறந்த ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய ஒரு பெரும் சமூகத்திற்கு ஒரு விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரா, நம்பிக்கைக்குரியவரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்னா அவருடைய அந்த நம்பகத்தன்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் தான். அந்த மக்கள் விடுதலைக்காக முழுவதும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு தான். திருமணம் செஞ்சுக்கல, தன் வாழ்நாள முழுக்க இந்த மக்களுடைய விடுதலைக்காகவே படைச்சுக்கிட்டார். இது சாதாரணமானது இல்லை. இன்னைக்கு எத்தனை தலைவர் வேணாலும் நீங்க கூகுளில் போய் பார்க்கலாம் அவங்களுடைய வரலாறு. ஆனா இந்த திருமாவளவனுடைய வரலாறுங்கிறது ஒரு சாதாரணமான வரலாறு இல்லை. அவரு எல்லாத்துக்கும் ஒரு அண்ணனா இருக்கிறார். எல்லாரும் தலைவர் தொண்டங்கிற உறவு இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற ஒரு உறவோடு இருக்கிற ஒரு தலைவர். அந்த நம்பகத்தன்மையை இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நடந்து முடிந்த தேர்தல் கூட அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல இருந்தது, முக்கியத்துவமா இருந்ததுங்கிறத நாடே அறியும். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை, ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்கள்கள் இருக்கிற இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார். பெரிய தொழிலதிபர்கள் இல்லை, பெரிய விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்கள் இல்லை, பெரிய மிட்டா மிராசுகள் இல்லை. ஒரு சாதாரண அன்றாடம் கூலி வேலை செய்கிற ஒரு தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு தலைவர். அப்படி கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சாதாரண நிலையில இருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அறிவாளுமை, இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு எப்பயுமே தலைவர் ஒரு சிறந்தவராக இருப்பாங்க. அதுக்கடுத்த தலைவர்கள் அவரை விட ஒரு அடுத்த நிலையில தான் அறிவார்ந்த நிலையில இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவரை போலவே அறிவார்ந்த தலைவர்களா உருவாக்கி இருக்கிறார். அது மிகப்பெரிய வெற்றி, வருங்காலத்துக்கு அது தேவையும் கூட.
இப்படியாப்பட்ட தலைவர் தனக்குன்னு எந்த சொத்து சுகத்தையும் சேர்த்துக்காம இந்த சமூகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் நேசிக்கிற தலைவர்கள், அவர் பின்பற்றக்கூடிய தலைவர்கள். கௌதம புத்தர், டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ். இதனை தொடர்ந்து அவர் கொள்கை தலைவர்களா காமராசர், எட்டுமலை சீனிவாசன், காயிதே மில்லத், அயோத்திதாசர் பண்டிதர், இப்படி பல்வேறு தலைவர்களை அவர் பின்பற்றிக்கிறாரு, வாசிக்கிறார். அம்பேத்கருடைய நூல்கள் மேல அவருக்கு அவ்வளவு, அவருடைய நூல்கள் மட்டும் இல்ல, அந்த நூல்கள் வழியா அவருடைய போராட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் அவர் அவ்வளவு ஈர்த்திருக்குது. மனிதர்களாய் தலைநிமிர வைத்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவரை பின்பற்றி அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்களை தலைவர்களா தலைநிமிர செஞ்சுட்டு இருக்காரு. அதே போல பெரியாருடைய போராட்டங்கள், எழுத்துகள், பேச்சுகள் ரொம்ப அவரை ஈர்த்திருக்கு. பெரியாரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு தலைவரா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன். இப்படி ஒரு பெரும் தலைவர்களை பின்பற்றி இருக்கிறதுனாலதான் அவர் இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாகவும் ஒரு கொள்கை பிடிப்போடவும் எந்த சமரசமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறார். இந்த தலைவர் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் சமூகத்துக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கும் பெரும் பாடாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் இந்த தலித் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்கிற ஒரு நிலைமை இருக்கு. எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அந்த கிராமத்துல அந்த சாதி ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல தலை தூக்கிட்டு இருக்கிறதுக்கான உதாரணம் அந்த கிராமத்துல வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுவர்கள் வாயில சிறுநீர் கழிக்கிறது. அதே போல அவங்க கல்வி கூடத்துல ஒரு நல்ல உயர்நிலை கல்வி கூடங்கள்ல போய் பிஹெச்டிங்கிற ஆராய்ச்சி படிப்புலாம் படிக்கணுங்கிற ஒரு நிலையில இருந்தாலும் கூட அங்க அவங்கள படிக்க விடாம பண்றது, வேலை வாய்ப்பு பெற்று அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அங்க அவங்களுக்கான ஒரு சம உரிமை மரியாதை இல்லாம அவங்கள ஒரு கீழ்த்தரமா நடத்துறது. இப்படி எல்லா நிலையிலையும், அரசியல் களத்திலையும் எங்கேயுமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒன்றிய செயலாளராகவோ மாவட்ட செயலாளராகவோ பொதுச் செயலாளராகவோ எங்கேயுமே எந்த பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள்ல ஆண்ட கட்சிகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் வசிக்கிறாங்களோ அவங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் கொடுத்திருப்பாங்க, நகர செயலாளர் கொடுத்திருப்பாங்க. அந்த நிர்வாகம், கட்சியோட நிர்வாகம் தான் மிக முக்கியமானது. ஆனால் அங்க எங்கேயுமே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய யாருமே கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு வேணா ஒரு முறை கட்சியோட தலைவராகவோ மாநில தலைவராகவோ அகில இந்திய தலைவராகவோ ஏதோ ஒரு முறை கொடுத்து நாங்களும் கொடுத்துருக்குறோம். இப்ப எப்படி ஆட்சியில ஜனாதிபதிங்கிற ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. ஆனா நிர்வாகத்துல இருக்கிற எந்த இடத்துலயும் இந்த தலித் மக்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், இப்படி பல நீதிமன்றங்களா இருக்கட்டும், அரசு உயர்நிலை பதவிகளா இருக்கட்டும், எங்கேயுமே இந்த மக்களுக்கான சம வாய்ப்புகள், உரிமைகள் கிடைக்காது. இப்ப இந்த நிலையில இவருடைய அரசியல் பங்கு மிக முக்கியமானது. அவர் பார்த்தீங்கன்னா இறுக்கமாவே இருப்பார். கேட்பாங்க, மீடியா நண்பர்கள்லாம் கேட்பாங்க, நீங்க பெரும்பான்மையா சிரிக்கிறதே நாங்க பார்க்கறது இல்லையே அப்படின்னு கேட்கிறப்ப சொல்லுவார், எல்லா தலைவர்களும் பதவிகளை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, அதன் மூலம் கிடைக்கிற அதிகாரங்கள் பலன்களை பற்றி சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்திலேயே அன்றைய நாள்ல இருப்பாங்க. தூங்கி எழுவுறப்பி அந்த சந்தோஷத்துல எழுவாங்க. ஆனா நான் தூங்க போறது 2 மணி 3 மணி, ஒரு 3 மணி நேரம் தான் தூக்கம். விடியற பொழுது யாராவது ஒடியாந்து அகீர் பகீர்னு அவங்க குடும்பத்துல அவங்க வாழ்ற பகுதியில குடிசைகளை எரிச்சிட்டாங்க, அவங்கள சமூக இடத்துல ஒரு அதிகார இடத்துக்கு போறப்ப அவங்கள வெட்டிட்டாங்க, அவங்கள துன்புறுத்துறாங்க, இப்படி குடிநீர் இருக்கிற தொட்டியில மலத்தை கலந்துட்டாங்க, எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, எங்களை அந்த பாதையில பொது பாதையில நடக்க விட மாட்டேங்கிறாங்க, இறந்துட்டா சுடுகாட்டுல புதைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இப்படின்னு அன்றாட அவரை மக்கள் சந்திச்சு வெறும் துன்பத்தையே சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த தலைவருக்கு எப்படி ஒரு சிரிப்பு வரும்? இது என்னைக்கு இதெல்லாம் மாறுதோ அன்னைக்குதான் அந்த சிரிப்பு வரும். ஆனாலும் அரசியல் களத்துல பல்வேறு கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறாரு, ஆதரவு கொடுக்கிறாரு. அதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா மாறல, அது அவருக்கு தெரியும். மாறி இருந்தா சந்தோஷமா இருப்பார். ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வரப்பதான் அந்த நிலை மாறும். அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கறை உள்ள நபர்கள், அது மட்டும் இல்லாத அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த சம வாய்ப்புகள் கிடைக்குங்கிற ஒரு தலைவர்கள் வரப்பதான் அது நடக்கும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அது இல்லாத நிலை தான் இருக்கு.
மாத்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முழுமையான மாற்றங்கள் இல்லை. அந்த மாற்றத்தையும் அந்த விடுதலையும் பெற்று தருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். அதனாலதான் அவர் இறுக்கமாவே இருக்கார். அப்படி இறுக்கமா இருக்கிற தலைவர் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடைவர்கள் இருக்கணும். அவர் ஒரு சாதிய தலைவரா இருக்கிற பெரும்பான்மை சாதி, ஒரு உயர் சாதின்னு சொல்லிக்கக்கூடிய சாதிய அவங்களுடைய மக்கள்கிட்ட சொல்லி அவர் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க. ஆனா இது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கு கல்லெடுத்து எரிகிற தம்பிகள் ஒரு நாள் இந்த திருமாவளவனுடைய கொள்கையை அனைவருக்குமான கொள்கை, அனைவருக்குமான தலைவர்ங்கிறதை ஏத்துக்கிட்டு என் மேல் பூ எடுத்து வீசுகிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இன்றைக்கு அனைத்து சமுதாயத்திலிருந்து அவரை தலைவரா பின்பற்றி இன்னைக்கு இருக்காங்க. கடந்த முறை கூட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுல 2 பேர், ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் வன்னியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்படி அவரை பின்பற்றி இன்னைக்கு பல்வேறு சமூகத்திலிருந்து தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சாதி ஒழிப்பு தான் முதன்மையான கொள்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு 5 கொள்கைகளை உருவாக்கி அவரு அரசியல் நடத்திட்டு இருந்தாலும், அதாவது சாதி ஒழிப்பு, வர்க்கபேத ஒழிப்பு, பெண்ணுரிமை மீட்பு, தமிழ் தேசிய காப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, இப்படி 5 கொள்கைகள் அவர் முன்னெடுத்துட்டு இருந்தாலும் பெரும் முதன்மையாக இந்த சாதி ஒழிப்பு தான் அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியை வாழ வைக்க முடியுங்கிறதுல மிக தீவிரமா களப்பணியாற்றி இருக்காரு. அதை முன்னிறுத்தி இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள்ல ஒருங்கிணைச்சிருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே அவருடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள்னு கொண்டாடுவாங்க. அந்த தமிழர் எழுச்சி நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த இருக்கிறார் இன்னைக்கு. அந்த மாநாடும் மாபெரும் அளவில் வெற்றி பெற்று இந்த மக்களுடைய விடுதலைக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த மாநாடும் இருக்க வேண்டும் என்று சிவா 77 மீடியா வாழ்த்துகிறது. இந்த தலைவர் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும். இது அடுத்த தலைமுறையை இவர் போல தலைவர் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இவரை பார்த்து வர வேண்டும். மக்களும் இவரை பார்த்து பின்பற்ற வேண்டும். மிக சிறந்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து அவர் இந்த என்ன விடுதலை எந்த அவர் சந்தோஷப்படுத்துமோ அந்த விடுதலை கிடைக்கணும், அந்த இறுக்கம் குறையணும், அவரும் மற்ற தலைவர்கள் போல மகிழ்ச்சியாக வாழணும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதற்கான தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் கூட சேர்ந்து முன்னெடுக்கணும். கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.